சிலை வழிபாடு வீட்ல பண்ணலாமா பண்ணக்கூடாது? மேல சிலை வழிபாடு வச்சு பண்றீங்களா, நம்ம கட்ட விரல் சைஸ் சிலை வச்சுதான் வழிபாடு பண்ணணும், அதுக்கு மேல வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த இறையாற்றலா இருந்தாலும் எந்த கடவுளா இருந்தாலும் நம்ம அவங்கள நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அவங்க நம்மள நோக்கி 100 அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. என்னென்ன சிலைகள் மட்டும் வச்சு வீட்ல வழிபாடு பண்ணலாம்? ஐயோ, காளிய வீட்டுல வச்சு வழிபாடு பண்றீங்களே, அவ உக்ர தெய்வமாச்சு, அவ கோர ரூபினியாச்சு, அவ இருக்கிறதுலே உக்ரமான தெய்வம் அவதானம்மா. இந்த தசமகா வித்யாக்கள் மாத்தா காளி இருக்கா அப்படின்னா அவ கீழே வந்து பாத்தீங்கன்னா 64 யோகினிகள் இருக்காங்க. அந்த 64 யோகினி கீழே யக்ஷினிஸ், டாக்கினிஸ், அதே மாதிரி அவங்க கீழே பூத பிரேத பிசாசங்கள், சாத்தான்கள், இப்படி எல்லாரும் இருக்காங்க. மாதத்துக்கு ஒரு முறையேனும் அவங்களுக்கு அபிஷேகம் அப்படின்றது வைக்கணும். தினம்தோறும் நீங்க வழிபாடு செய்ய 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 நேயர்களுக்கு வணக்கம். நான் மஞ்சுளா கோவிந்தன். இன்னைக்கு ஜோதிடர் மற்றும் சித்த மருத்துவரான தீபா அருளானந்தம் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான பல கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் விடைய கேட்போம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும். அதுல ஒரு மிகப்பெரிய கேள்வியா என்ன அப்படின்னா, சிலை வழிபாடு வீட்டுல வச்சு பண்ணலான்னு ஒரு கூட்டமும், பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பேரும் சொல்றாங்க. சிலை வழிபாடு வீட்டுல பண்ணலாமா பண்ணக்கூடாதா? தாராளமாக பண்ணலாமா, எந்த தப்பும் இல்லை. பொதுவாக இந்த சிலை வழிபாடு அப்படின் போது நிறைய பேர் இது வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நானே நிறைய பதிவுகள் வந்து சமூக வலைத்தளத்தில் பார்த்துருக்கேன். அதுக்கும் மேலே சிலை வழிபாடு வச்சு பண்ணுறீங்களா, நம்ம கட்ட விரல் சைஸ் சிலை வச்சு தான் வழிபாடு பண்ணணும், அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதே மாதிரி சிலை வழிபாடு வைக்கிறீங்க அப்படின்னா உரிய வழிபாடு கரெக்டாக நம்ம செய்யணும் அப்படி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா ஒரு விதத்தில் உண்மைதான். பார்ஷியலி உண்மை, பார்ஷியலி உண்மை, ஒரு விதத்தில் அது உண்மை, அது தப்பு அப்படின்னு நம்ம வந்து மறுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சிலை வழிபாடே வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அது வந்து உண்மை கிடையாது. தாராளமாக நீங்களும் சிலை வழிபாடு பண்ணலாம், நானும் சிலை வழிபாடு பண்ணலாம், அவரும் சிலை வழிபாடு பண்ணலாம். ஆனால் சிலை வழிபாடு பண்ணுறோம் அப்படின் போது அவங்க சொல்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் சொல்கிறது, பொதுவாக 100க்கு 99.9% வந்து பார்த்திங்கன்னா கருத்து என்ன அப்படின்னா கட்டவிரல் சைஸ் தான் வந்து சிலை வச்சு வழிபாடு பண்ணணும். ஆனால் என்ன கேட்டால் நான் அப்படி சொல்ல மாட்டேம்மா. இப்போ எங்கள் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஈசன் இருக்கார் கர்சலை. அவர் வந்து பார்த்திங்கன்னா மருந்தீஸ்வரர், அதாவது வைத்தீஸ்வரன், தையல் நாயகி, நந்திகேஸ்வரனோட இருக்காங்க. அப்போ இது வந்து வழிபாடு அவ்வளோ பெரிய ஈசனை எத்தனையோ பேர் எங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. வீட்டுக்கு வருவாங்க இல்லைங்களா, கேட்பாங்க கெஸ்ட்லாம், இவ்வளோ பெரிய ஈசனை வச்சுக்கிங்களே, பொதுவாகவே ஈசனையே வீட்டில் வழிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அவர் இடுகாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் இல்லையா, அவரை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறீங்களே, அதுவும் இவ்வளோ பெரிய சிவலிங்கம் வச்சுருக்கீங்களே, வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாலும் ஆரம்பத்தில் நம்ம ஒரு ஆசையில் வாங்கி கூட வச்சுருந்துருக்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஆசையில் கூட வாங்கி வச்சுருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறீங்க கொஞ்சம் காலகட்டத்தில், அதாவது சில மாதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கடவுளோட ஒன்றிடுவீங்க. இப்போ நீங்கள் சும்மா ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம் அப்படின்றது இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் யார்? உங்களோட இஷ்ட தெய்வம்? எனக்கு கிருஷ்ணர், கிருஷ்ணர் வச்சுக்கோங்க. இப்போ கிருஷ்ணர் தான் உங்கள் இஷ்ட தெய்வம் அப்படின்னா நீங்கள் இனிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் கிருஷ்ணர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர் உங்களை ஈர்த்திருக்காரு, அதனால நீங்கள் அவங்கள வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு காலகட்டம் என்ன ஆகும்னா, நீங்கள் அவரை கும்பிட அவர் பால் நீங்கள் வச்சிருக்க பாசம் அப்படின்றது அதிகமாகிடும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த இறையாற்றலாக இருந்தாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் நம்ம அவங்கள நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அவங்க நம்மளை நோக்கி 100 அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்போ ஏன் இந்த வந்து சிலை வைக்கக்கூடாது அப்படின்னா, பொதுவாக நம்ம கோயிலில் தான் பெரிய சிலை வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நியமங்கள் எல்லாம் அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம குடும்பம் போது நம்மளுக்கு 1000 பிரச்சனை வரும், நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது, அதை வந்து பார்த்தீங்கன்னா முறையாக செய்ய முடியாது அப்படின்றதுனால வேணான்றாங்க. அப்போ அவங்க வேணான்னு சொல்கிறது பகுதி வந்து கரெக்ட், பார்ஷியலி கரெக்ட். அப்போ வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படின்றது 90% தாராளமாக வழிபாடு பண்ணலாம். என்னென்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் வீட்டில் சிலை வழிபாடு இருக்குது அப்படின்னா எந்த சிலையாக இருந்தாலும். சரி மேம், இப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னொரு சந்தேகம் அடிஷ்னலாக வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் முன்னாடி சொல்லுங்க பார்ஷியலி ட்ரூ, பார்ஷியலி கிடையாது. நீங்கள் அப்படின்னா என்னென்ன சிலைகள் மட்டும் வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணலாம்? எல்லா சிலையும் வச்சு வழிபாடு பண்ணலாமா? இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள், நான் சமீபத்தில் பார்த்த வாராகியை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணாதீங்க,
மாதா காளியை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணாதீங்க. உக்ரமான கடவுள், யாரையுமே வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணாதீங்க. நான் முன்னுமே சொன்னேன், சிவனை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு. அது வந்து உண்மை கிடையாது. அவங்க சொல்றதெல்லாம் என்னன்னா, நம்ம எந்த ஒரு சிலையை வச்சு வழிபாடு பண்ணோம்னாலும், அதாவது உதாரணத்துக்கு வாராகி தாயாரை வச்சு நம்ம வீட்டில் வழிபாடு பண்றோம் அப்படின்னா, நம்ம வழிபாடு வீரியமாக வீரியமாக அந்த சிலைக்கு உயிர் வரும், அந்த தாயாருக்கு உயிர் வரும், தாயாரோட நடமாட்டம் வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உண்மைதான். அப்ப தாயாருக்கு சிலைக்கு உயிர் வருது, தாயாரோட நடமாட்டம் வீட்டில் இருக்கு அப்படின் போது உங்களுக்கு அதை விட பெரிய நல்லது என்ன இருக்கு? இப்ப உதாரணத்துக்கு இப்ப காளி வச்சு வழிபாடு பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எங்க வீட்டுல காளி சிலையும் இருக்கு, பெரிய தாயார் வந்து பெரிய சிலையில இருப்பா. அப்ப நிறைய பேர் கேட்பாங்க, ஐயோ காளியை வீட்டுல வச்சு வழிபாடு பண்றீங்களே, அவ உக்ர தெய்வமாச்சே, அவ கோர ரூபினியாச்சே, அவ இருக்கிறதுலே உக்ரமான தெய்வம் அவதானம்மா, அப்ப அவளை போய் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா, அவ உக்ர தெய்வமா இருந்தாலும் கோர சுரூபினியா இருந்தாலும் அகிலலோக அன்னை, அவ எடுத்த உக்ர கோலம் கோர சுரூபம் எல்லாம் மக்களை காப்பாத்துறதுக்கு தான். அவ உக்ர ரூபினியா இருந்தாலும் குழந்தை மாதிரி இல்லைங்களா? அது காளியை பத்தி சொல்லணும் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி நம்மளால பேசாம இருக்க முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு முறை வந்து கேட்கிறாரு, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு. காளி வந்து கம்முனே இருக்கா. அப்ப என்னன்றாரு, அந்த கத்தி எடுத்து கழுத்துல வைக்கிறாரு. அவர் கழுத்துல நீ வந்து வரல அப்படின்னா நான் இந்த க்ஷணம் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கழுத்துல ஓங்கும் போது தாயார் வந்து முன்னாடி நிற்பா. அதுல இருந்து தாயார் வந்து தினம்தோறும் ராமகிருஷ்ணரை வந்து பார்த்ததோ, அவளோட மடியில ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து தலை வச்சு படுத்துக்கொண்டோ, அந்த போக் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா, அதாவது நிவேதனம் வைக்கிறதுக்கு முன்னாடியே தாயார் வந்துருவாளாம். நிவேதனம் அவளுக்கு வச்சு கற்பூரம் ஏற்றதுக்கு முன்னாடி எங்க எனக்கான போகு கூடு அப்படின்னு வந்து சாப்பிடுவாளாம். அந்த அளவுக்கு குழந்தை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாதா காளி. இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடம் நிறைய இடத்துல இருக்கு, நல்ல செழிப்பா இருக்கு. இது எப்படி காசு வருது, ஏதா வருது, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா என்ன அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் தாயார் கிட்ட வேண்டுன ஒரு வரம், நான் இந்த பூமி உள்ள வரைக்கும் இந்த மடம் சிறந்து விளங்கணும், அதுக்கு உன்னோட கருணை பார்வைன்றது இருக்கணும், அதுக்கு தாயார் தந்தேன்னு சொன்னதும் அதனால இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடங்கள் செழிப்பா இருக்கிறதாவும் பல செவி வழி செய்திகள் இருக்கதான் செய்து. அது ஒரு விதத்துல உண்மையா கூட இருக்கலாம். நம்ம வந்து பாருங்க நல்லா யோசிப்போம், எப்படி இங்க பெரிய பெரிய ஆளுங்களாம் அந்த மடத்துல வந்து அவங்க வந்து மெம்பர்ஸா இருப்பாங்க, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து தாயாரோட ஒரு வரம். அதுக்கும் மேல இது வந்து பாருங்க படிச்ச விஷயமே, அது சொல்லவும் சொல்லியிருக்காங்க, செவி வழி செய்தி புத்தகத்துல படிச்சது, அதுக்கும் மேல ராமகிருஷ்ணரோட சுயசரிதை புக்ல படிச்சது, அதுக்கும் மேல வந்து பாருங்க ஒரு முறை அவர் என்ன பண்ணியிருப்பாரு, விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு, நீ வந்து தட்சிண காளியை போய் பாரு, போய் பார்த்து அவகிட்ட உனக்கு எப்பயுமே கையில காசு இருக்கணும், வசதி வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, விவேகானந்தர் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன விஷயங்களை அப்படியே கடைபிடிச்சிருப்பாரு. தாயாரை போய் பார்த்திருப்பாரு. தாயாரை போய் பார்த்த அந்த க்ஷணம் அவளை பார்த்த உடனே அவ கேட்கும் போது எனக்கு எப்பயுமே கையில காசு இருக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் அவர் என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா, எனக்கு நிறைஞ்ச ஞானம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதனாலதான் இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா நிறைய பேர் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு நாடா இருக்கு. ஒன்றும் இல்லம்மா, ஒரு ஃபாரின்ல போயிட்டு ஸ்பீச் கொடுக்கும்போது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஆனா விவேகானந்தர் மட்டும் என்ன சொன்னாரு அப்படின்னா, டு ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஸ்பீச் ஆரம்பிச்சார். அங்க தலை நிமிர்ந்த நம்மளோட இந்தியா இன்னைக்கு வரைக்கும் தலை நிமிர்ந்து தான் இருக்கு. ஸோ இந்த தெளிஞ்ச ஞானம் அப்படின்றது மாதா தந்தது, தாயார் தந்தது. அப்படிப்பட்ட தாயாரை நம்ம ஏமா வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது? தாராளமா வழிபாடு பண்ணலாம். காளியை வழிபாடு பண்ணுங்க, யாருனாலும் வழிபாடு பண்ணுங்க. ஆனா பொதுவாக வந்து காளியெல்லாம் வழிபாடு பண்ணும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதாவது தாயாரை வழிபாடு பண்றீங்க, அவ உக்ர தேவதையிலே இருக்கிறே பயங்கர உக்ரமானவ, பல கைகளோட இருப்பா, ஒரு கையில ஃப்ரெஷ்ஷா துண்டிக்கப்பட்ட தலை, அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் சொட்ட சொட்ட வந்து நிற்பா, இப்படி பல விஷயம் சொல்றது உண்டு இல்லைங்களா? அப்ப 108 மாலையோட வந்து 108 மண்டவோட மாலையா போட்டவ, இடுப்புல வெறும் துண்டிக்கப்பட்ட கைகளை ஆடையா அணிஞ்சவ, தலைவி கோலம், சடமுடியோட இருப்ப, கோரப்பல்லு, உக்ர கண்ணு, அப்படி நிறைய விஷயம் அவளை வர்ணிப்பாங்க இல்லைங்களா? ஆனா அப்படிப்பட்ட தாயாரை நம்ம வந்து வீட்டுல வச்சு வழிபாடு பண்றோம் அப்படின் போது பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த தசமகா வித்யாக்கள் மாதா காளி இருக்கா அப்படின்னா அவ கீழே வந்து பாத்தீங்கன்னா 64 யோகினிகள் இருக்காங்க. அந்த 64 யோகினி கீழே யக்ஷினிஸ், டாக்கினிஸ், அதே மாதிரி அவங்க கீழே பூத பிரேத பிசாசங்கள், சாத்தான்கள், இப்படி எல்லாரும் இருக்காங்க. இந்த மாதிரி தாயாரை வழிபாடு பண்றோம் அப்படின் போது அந்த அந்த கீழே இருக்க சக்திகள் எல்லாம் நம்ம வீட்டை சுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வாராகிக்கும் அப்படிதானே சொல்லிட்டு இருந்தாங்க, வாராகி தாயாரை வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது நம்ம வீட்டில் வந்து பாருங்க தீய சக்திகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி வழிபாடு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நான் கூட ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அம்மா, கீழே இருக்க எந்த சக்திகள் அங்கே வருது அப்படின்னாலும் தாயார் அங்கே தானே இருக்கா. இப்போ நான் இருக்கேன், என் கீழே இருக்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப தொல்லை பண்ணுறவங்களாவே கூட வச்சுக்கோங்க,
அவங்கெல்லாம் நான் இருக்க இடத்துல வராங்க அப்படின்னா வரட்டும், நான் அங்கதானே இருக்கேன். அப்ப ஏன் வழிபாடு பண்ணக்கூடாது? உச்சிஷ்ட சக்தியே உன் கூட இருக்கு, நீ ஏன் வழிபாடு பண்ணக்கூடாது? எந்த கடவுளையும் வழிபாடு பண்ணக்கூடாது விக்கிரக ரூபத்துல அப்படின்னு கிடையவே கிடையாதுமா. எந்த கடவுளா இருந்தாலும் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. பொதுவா நவக்கிரகங்களை வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. அது யாரும் பண்றதும் இல்லை. இப்ப சனியை வீட்டுல வச்சு வழிபாடு பண்றவங்க யாரும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு, இல்லைங்களா? இப்ப ராகு கேதுவை வீட்டுல வச்சு வழிபாடு பண்றவங்க யாரும் கிடையாது. தெய்வங்களை தாராளமா வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாம். கால பைரவர் வீட்டுல வச்சு வழிபாடு பண்றீங்க அப்படின்னா போட்டோஸ் வச்சுக்கணும், பெருசா சில தேவையில்லை. ஏன்னா கால பைரவர் வழிபாடு பண்றவங்களும் இருக்காங்க. சிவ வழிபாடு பண்றவங்க கால பைரவரை வச்சுக்கலாம், வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாம். சிவ வழிபாடு பண்ணாதவங்க குரோதன பைரவர், கால பைரவர் இவங்களை வீட்டுல வச்சு வழிபாடு பண்றது அப்படின்றது நம்ம கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம். காரணம் என்ன அப்படின்னா, நீ சிவ பூஜை செய்யறியா, தாராளமா வழிபாடு பண்ணு. நீ சிவ பூஜை செய்யலையா, நீ கால பைரவனை வீட்டுல வைக்காது. மற்றபடி எல்லா கடவுளையும் தாராளமா வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாமா. மாதத்துக்கு ஒரு முறையேனும் அவங்களுக்கு அபிஷேகம் அப்படின்றது வைக்கணும். தினம்தோறும் நீங்க வழிபாடு செய்ய 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 அவங்களுக்கு உயிர் வந்துருமா. அப்ப தினம்தோறும் நம்ம உயிருக்கு நம்ம சாப்பிடாம இருந்தா எப்படி இருக்கும்? சாப்பிடாம இருக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு உரிய ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லணும். விளக்கு தூப தீபம் ஏற்றணும். அதே மாதிரி நிவேதனம் அப்படின்றது கண்டிப்பா வைக்கணும். அது நீங்க டெய்லி சக்கரை பொங்கல், பால் பொங்கல், பாயசம் அப்படிலாம் வைக்கணும்னு இல்லைம்மா. நீங்க சாப்பிட்ற சாதம் மகா நிவேதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகா நைவேத்தியம் சாதம் வச்சு நம்ம கொஞ்சம் நெய் போட்டு அவங்களுக்கு தூப தீபம் காமிக்கணும், கற்பூரம் காமிச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா அவங்களோட மந்திரம் அப்படின்றது ஏதாவது ஒன்னாவது சொல்லணும். ரொம்ப எளிமையான விஷயமா தாராளமா பண்ணலாம். உண்மையான அன்பு ஒண்ணு போதும் நம்ம வழிபாட்டுக்கு. வேற எதுவும் பெருசா யோசிக்க வேண்டியது இல்லைம்மா. ஓகே மேம், சிலை வழிபாடு அப்படின்னும் பொழுது நிஜமாவே நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதற்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூடவே நம்பிக்கையான பல வார்த்தைகளையுமே பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.